இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். இன்றைய நற்செய்தி பகுதி யோவான் நற்செய்தி 16வது அதிகாரம் 16 முடிய. இயேசு அவர்களிடம் கூறுவது, இன்னும் சிறிது காலத்தில் என்னை காண மாட்டீர்கள், மீண்டும் சிறிது காலத்தில் என்னை காண்பீர்கள் என்று நான் சொன்னதை பற்றி உங்களிடையே சிந்தித்து கொண்டிருக்கிறீர்கள். உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் அழுவீர்கள், புலம்புவீர்கள், அப்போது உலகம் மகிழும். நீங்கள் துயருறுவீர்கள், ஆனால் உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும். இயேசுவனுடைய வார்த்தைகள் அவருடைய விண்ணேற்றம் பற்றிய வார்த்தைகள். ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்த பின்னர், விண்ணேற்பு அடைவதற்கு முன்னர் பல முறை சீடர்களுக்கு தன்னை காண்பித்தார். ஆனால் அவர் திடீரென்று விண்ணுக்கு எடுத்து செல்லப்படுகிறார், விண்ணேறி செல்லுகிறார். மேகம் வந்து மறைத்து கொண்டது. சிறிது காலத்தில் என்னை காண மாட்டீர்கள், ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார். ஆகையினால் இவர்கள் அழுதார்கள், புலம்பினார்கள். என்ன நடந்தது? இயேசுவையே நினைத்து கொண்டிருந்தார்கள். நீங்கள் காணுகின்ற இயேசு அப்படியே திரும்பவும் வருவார் என்ற வார்த்தையை விண்ணிலிருந்து தூதர்கள் சொல்லுவதை கேட்டார்கள். ஆண்டவரும் அவர்களை ஆசீர்வதித்த வண்ணமாகவே செல்லுகிறார். அவர் அளித்த ஆசீர் விலகி போய்விடுமா? வானக தூதர்கள் சொன்ன வார்த்தைகள் மறந்து போய்விடுமா? மறைந்து விடுமா? அன்பானவர்களே, ஆவியானவர். அதனால் அவர்கள் இயேசுவையே நினைத்து கொண்டிருந்ததின் காரணமாக, இயேசுவனுடைய நிகழ்ச்சியிலேயே தங்களை மறைத்து கொண்டதன் காரணமாக அவர்கள் என்ன செய்கிறார்கள்? கடவுள் சொல்லுகிறார், இயேசு ஆண்டவர் அறிவிக்கிறார், உங்களுடைய புலம்பல் அழுகை மகிழ்ச்சியாக மாறும். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே இயேசுவை நினைத்து கொண்டே, இயேசு சொன்னதை தியானித்து கொண்டே, இயேசுவனுடைய வார்த்தைகள் கட்டளைகளை நம்முடைய உள்ளத்தில் சிந்தித்த வண்ணமாகவே நம்முடைய அன்றாட செயல்களை செய்து கொண்டிருப்போம் என்றால், நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு துயரங்கள் வரலாம், எவ்வளவும் நமக்கு அழுகை வரக்கூடிய சூழல்கள் எழலாம், ஆனால் அது மாறி போய்விடும். Be sure of the change. Permanent joy will indwell in you. Permanent joy. ஏனென்றால் இயேசுவை எண்ணிக்கொண்டிருக்கிறோம், அவரை சார்ந்து இருக்கிறோம், அவரை பற்றி பேசுகிறோம், அவருடைய கட்டளைகளை உள்ளத்தில் சிந்திக்கிறோம். விளைவு, ஆவியானவர் இறங்கி செயல்படுவார், மகிழ்ச்சியாக மாறும். அன்பு நிறைந்தவரே, எங்களில் இந்த உலக அழிந்து போகிற நிரந்தரமற்ற மகிழ்ச்சி வேண்டாம் ஆண்டவரே. மாறாக எங்களை விட்டு பிரியாத, எங்களில் என்றும் நிலைத்திருக்கிற, எங்களை என்றும் வழிநடத்தும் ஆவியானவருடைய மகிழ்ச்சி எங்களில் நிலைகுத்தி நிற்கச் செய்தருளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.